அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019க்கான சிறந்த 5 200 சிசி பைக் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் காட்டி பேசின ஒரு முதல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட முதல் லைவ் அப்படின்னே சொல்லுவேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சரியாவே சொதப்பியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து உங்களோட சஜஷன் வந்து சொல்லியிருந்தீங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து கிட்ட வச்சு பேசுங்க, பதட்டப்படாம பேசுங்க, வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கல, ஆடியோ வந்து கரெக்டா வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து பலரும் வந்து உங்களோட சஜஷன் வந்து சொல்லியிருந்தீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணி எனக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தது. அந்த வகையில நான் ஏன் வந்து பதட்டப்பட்டேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இன்டர்நெட்லயே வந்து முதல்ல வந்து நான் ஃபேஸ் காட்டி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து என் பர்சனல் லைஃப்ல கூட வந்து ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணது கிடையாது சோஷியல் மீடியால. அந்த வகையில வந்து ஒரு புதிய வீடியோ, அது வந்து ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல வந்து நான் பேசுறேன் அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து ரொம்ப லேக் ஆச்சு. இந்த வீடியோ கூட வந்து பாத்தீங்கன்னா சொதப்படுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த வீடியோல வந்து எதுவும் டிராபேக் இருந்தது, ஏதாவது வந்து நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வரக்கூடிய வீடியோல வந்து அதையும் இம்ப்ரூவ் பண்ணி நான் நல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019க்கான சிறந்த 5 200 சிசி பைக்கை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக வந்து 200 சிசி பைக் அப்படின்னாலே வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக்காவே இருக்கு. அது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பத்தியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200 சிசி பைக் அப்படின்னாலே வந்து பலருக்கும் வந்து ஒரு பிடித்தமான பைக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு 200 சிசி பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கோட லுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பலருக்குமே வந்து இந்த 200 சிசி பைக் அப்படின்னாலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த வகையில் நம்மளும் இன்னைக்கு வந்து 2019க்கான சிறந்த 5 200 சிசி பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விலை அதிகத்திலிருந்து குறைய வரக்கூடிய வரிசையில் வந்து பார்க்கலாம். அந்த வரிசையில் நம்ம 5 இடத்துல வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட KTM RC 200. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்போர்ட். இந்த பைக் வந்து பார்க்குறது லுக் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் டிசைன் பொறுத்தவரையிலே வந்து பலருமே இந்த டிசைன் பார்த்தே வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பலருக்குமே வந்து ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பைக்கோட டிசைன் வந்து ஒரு அட்வான்டேஜாகவே வந்து இந்த பைக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த பைக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 199.5 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பேஸ் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 25 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 19.2 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 6 கியர்ஸ் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 148 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10.2 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே வந்து டிஸ்பிளேக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 300 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 200 mm வந்து டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சேஃப்டி பொறுத்தவரை வந்து இந்த பைக்ல வந்து சிங்கிள் சேனல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்ஷன் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 140 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 km/h வரையும் போகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30லேருந்து 35 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து 2,10,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம 4வது இடத்துல வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே KTM நிறுவனத்தோட டியூக் 200. இந்த டியூக் பைக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக்காகவே இருக்குது. இது வந்து ஒரு நேக்கட் டைப் பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 195.5 சிசி தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பிஎஸ்பி பொறுத்தவரை வந்து 25 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 19.2 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 6 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 148 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10.2 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டிலே டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான்.
வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் எப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல பார்த்தோம் அப்படின்னா 300 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா 230 mm வந்து டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எல்இடி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்குமே வந்து 150 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 to 35 km/h வரையுமே வந்து இந்த பைக்லேயே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து இந்த வண்டியோட விலை வந்து 2 லட்சம் வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம மூன்றாவது இடத்துல வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட RS 200. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 199.5 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 24.10 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.6 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 6 கியர்ஸ் வந்து இந்த வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 148 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஃபியூல் டெலிவரி டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் எப்படின்னு பார்க்கும்போது 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 300 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா அதே 230 mm வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பொறுத்தவரை வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்ஷன் ஹெட் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 140 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து ஒரு 30 to 35 km/h வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து இந்த வண்டியோட விலை வந்து 1,70,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம இரண்டாயிரத்துல வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனத்தோட NS 200. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கட் டைப் பைக் அப்படின்னு சொல்லுவேன். பஜாஜில் வந்து NS பிரியர்கள் அப்படின்னாலே வந்து பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இந்த NS 200 அப்படின்ற பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான பைக்காகவே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 199.5 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 23.1 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.3 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 6 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 152 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் எப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 300 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 230 mm வந்து டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியிலே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஹாலஜன் பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியை வந்து 140 km/h வரையுமே வந்து டாப் ஸ்பீட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில வந்து 30 to 35 வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து இந்த வண்டியோட விலை வந்து 1,40,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம முதல் இடத்துல வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்தோட டிவிஎஸ் அப்பாச்சி 200 4V. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நேக்கட் டைப் பைக் அப்படின்னு சொல்லுவேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சியோட பிரியர்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிவிஎஸ் அப்பாச்சி பைக் அப்படின்னாலே வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக்காகவே இருக்குது. அந்த வகையில் இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 197.5 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின். இதோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 20.2 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.3 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 152 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன்.
நம்ம கார்பரேட் வேணாலும் வந்து கார்பரேட் வேரியன்ட் வாங்கிக்கலாம், இல்லை ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியன்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலுமே வந்து டிஸ்பிளேக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 270 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா 240 mm வந்து டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து சேஃப்டி பொறுத்தவரை வந்து டியூல் சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பொறுத்தவரை ஒரு 30-35 km/லிட்டர் வரையுமே வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 140 km/h வரையுமே வந்து இந்த வண்டியில் வந்து டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன்-ரோட் பிரைஸ்க்கு வந்து 1,30,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அதுவும் தமிழ் மூலம் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.